அந்த கிரகம் இயற்கையில் பாவ கிரகமாக இருந்தால் லக்னத்தோடையும் 5ஆம் இடத்தோடையும் 7ஆம் இடத்தோடையும் 9ஆம் இடத்தோடையும் தொடர்பு கொள்ளக்கூடாது. 10ஆம் இடத்தோட தொடர்பு கொள்ளலாம். ஏன்? இந்த பாவ கிரகங்களுக்கு முதல்ல அந்த வீட்டினுடைய காரகத்துவங்களை மட்டுமே நசுக்கும், உயிர் காரகத்துவங்களை நசுக்கும். 10ஆம் இடத்துல யார் இருக்காங்க? 10ஆம் இடத்தில் உள்ள உயிர் காரகத்துவம் ஒரே ஒரு ஆள். 10ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு உயிர் காரகத்துவம் மாமியார் தான். புரியுதுங்களா? அவங்க இருந்தால் நம்ம வருத்தப்பட தேவையில்லை, நம்ம மனைவி தான் வருத்தப்படும். எதற்காக சொல்லணும் சார்? இது காமெடி இல்லை சார். 10ஆம் பாவங்கிறது அந்த மாமியாருங்கிற ஒரு ஒரு உயிர் காரகத்துவம் இல்லைனாலும் பரவாயில்ல, தொழிலை கொடுக்கணும். நீங்கள் தொழிலில் நல்லா மரியாதையாக இருந்தால் தான் உங்கள் மாமியார் உங்கள் வீட்டுக்கு போனீங்கன்னா உங்கள் முகம் தெரியாத அளவுக்கு இலையில சாப்பாடு வைப்பாங்க.